ரஹ்மான்கிட்ட பாடும்போது அன்னைக்கு வந்து அந்த ரெக்கார்டுக்கே வேண்டான்னு சொல்றதுக்காக தான் அப்பா போயிருக்காரு. ஏன்னா பயம் அப்பாவுக்கு. இந்த இந்த இவங்க ட்ரெண்டுக்கு நம்ம எப்படி மேட்ச் ஆகுமோன்னு அப்படி ஒரு பயம் இருந்தது அப்பாவுக்கு. அன்னைக்கு போனால் அந்த வீடு ஃபுல்லாக டெக்கரேஷன் ஆகி ஒரே அலங்காரமாக இருந்தது. என்ன விசாரிச்சேன்னா அன்னைக்கு வந்து அவருடைய பர்த்டே, ரஹ்மான் சாரோட பர்த்டே. சரி பர்த்டே அன்னைக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக நல்லா இருக்காது, சரி பாடிடும்னு சொல்லி டிசைட் பண்ணி பாடிட்டார். அவர் என்ன பண்ணார், அவரு அப்பா வரான்னு அவரே கீழே போயிட்டு ஆரம்பி பாக்ஸ் அவர் எடுத்துக்கிட்டார் கையில், ரஹ்மானே எடுத்துட்டார். அப்போ சொன்னார் ஏன் பாடலான்னு. இல்லை அதான் இது என் டியூட்டி. ஸோ பாட்டு என்னன்னு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்ட்டாரான். ட்ராக் மாத்திரம் போட்டுட்டு நீங்கள் பாடுங்க, உங்கள் ஸ்டைலுக்கு பாட, உங்கள் ஸ்டைல் பாடுன்னு சொல்லி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் என்னென்னமோ பண்ணி பாட்டு எடுத்துட்டாரான். சரி போட்டது கொஞ்சம் கேட்கலாமான்னு கேட்டது, நான் அப்புறமா போட்டு காட்டுறேன். அப்பா ஒரு பயம் வந்துடுச்சான். ஐயோ எனக்கு பிடிக்கல போல இருக்கு, நான் பாடுறது ஏதாவது தப்பாக பாடிட்டோம் அப்படின்னு ஒரு அவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் எஸ்பிபி கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பாட்டு பாடினப்பா, அது என்ன ஆச்சுன்னே தெரியல, கொஞ்சம் கேளுங்க தம்பிக்கிட்ட.